பிபிஎஃப் அது எதனால் ஒரு ஒர்த்தி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தங்க அவங்க காரை ரொம்பவே கேர் பண்ணுறாங்க, அவங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தால் கூட அது அவங்கள ரொம்ப ஹேட் பண்ணும். இந்த மாதிரி பர்சன் சிக்னலில் ஏதாவது ஒரு சின்ன ஹிட் ஆகும், ஏதாவது ஒரு தேர்ட் பர்சனால் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கும். அவங்க விழுந்த கையோடு நம்ம ஷோரூம் வருவாங்க, வந்து அந்த பிபிஎஃப் ஃபீல் பண்ணும்போது கூடவே இருந்து பார்ப்பாங்க. அதை ஃபீல் பண்ண உள்ள ஸ்க்ராட்ச் இல்லை, அந்த பெயிண்ட் போர்ஷன் டேமேஜ் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வரும். அதுதான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். கேஸ் நீங்கள் அது அந்த பேனல் மட்டும் ரீபெயிண்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4000 5000 முடியலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரி ஒரிஜினாலிட்டி அதை பார்க்கும்போது கிடைச்ச அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரீபெயிண்டிங்கில் கிடைக்காது. அதுக்காக மட்டும்தான் அவங்க அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஹியூஜ் அமௌண்ட் தான். அதில் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே அதிகம். என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ கரண்ட் டைமில் ஸ்கோடா ஸ்லாவியா 7 இயர்ஸ் பிபிஎஃப் பண்ணுறீங்கன்னா ஒரு மினிமம் 1.5 to 1.8 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். பேஸ்டப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுற பிராண்ட். ஸோ கார்ஸை ஜஸ்ட் ஒரு மெஷினாக மட்டும் இல்லாமல் எமோஷனாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்தியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ரேண்டமாக இந்த பிபிஎஃப்ல எல்லோயிஷ் கன்சென்ட் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். கீப் ஸ்மைலிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.